வணக்கம். நாங்கள் இட்டாலியில் ரோம் சிட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நாங்கள் எங்கே தங்கி இருக்கிறோம், அந்த தங்கி இருக்கிற இடம் எவ்வளோ அழகாக இருக்குது, இதெல்லாம் தான் இந்த காணொளி பார்க்க போகிறோம். அதாவது ரோம் சிட்டிக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் டிரைவிங் அப்படியே சொல்லலாம். அந்த இடத்துல தான் நாங்கள் இந்த ஹாலிடே இதை புக் பண்ணியிருக்கிறோம். முன்னுக்கே நான் பேர் போட்டிருக்கேன். அந்த ஹாலிடே இதில் தான் நாங்கள் 3 நைட் தங்கினோம். என்னென்ன டைப் ஆஃப் வித்தியாசமான ஹாலிடே ஹோம் இருக்குன்றதெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டோட்டலி வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கை தருது. அந்த மரங்கள்ற அழகே தனி அழகு. இங்கே ஆக குறைஞ்ச விலையிலேருந்து ஆக கூடின விலை மட்டும் இந்த ஹாலிடே ஹோம்ன்ற இந்த நாங்கள் 3 நாள் தங்கலாம், இல்லை 5 நாள் தங்கலாம், 7 நாள் தங்கலாம். தங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே தங்கி கொள்ளலாம். எல்லாத்தையும் பிரித்து மேயப்புறம். சரி, இப்போ என்னென்னு சொன்னால், இந்த இடத்துல எல்லாமே இருக்கும். சரியோ, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட தனி வீடுமா இருக்கும். ஆனால் வீட்டை சுற்றி விளையாடுறதுக்கு சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடுறதுக்குரிய விளையாட்டு திடல்லிருந்து ஸ்விம்மிங் பண்ணுறதுக்குரிய கடற்கரை மாதிரியும் அமைச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு ஸ்விம்மிங் பூல் அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் இப்போ நான் போய் காட்டுன்னு பாருங்கள். வீடில் பாருங்கள், தனி வீடாக உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி 2 பேர் இல்லை 4 பேர், எல்லாம் 6 பேர் 8 பேர் வரைக்கும் தங்கலாம். ஸோ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். சரி, இப்போ என்னென்னா, நான் ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு வந்திருக்கேன்னு பாருங்கள். கடற்கரை மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு பெரிய ஸ்விம்மிங் பூல். இது நாங்கள் ஏர்லியாக நாங்கள் இப்போ ஏப்ரல் மாதம் வந்ததால் இப்போ தான் இனித்தான் வர சம்மர் இனி தொடங்க போகுது. இனி ஃபுல்லாக நிறைஞ்சு வழியும் சனக்கூட்டங்கள் இதெல்லாம் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே பாருங்கள், வளைச்சி எத்தனை ஆயிரம் கதிரை ஓட்டுக்கான்னு பாருங்கள். அப்போவே யோசிக்கணும் இங்கே எவ்வளோ விஷயம் இருக்குமெண்டு. ஃபெமிலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு தரமான இடம்னு சொன்னால் இது ஒரு கவலையும் படத்தவில்லை. இதுக்குள்ளே கடைகள் இருக்குது, சாப்பாட்டு ரெஸ்டாரண்ட்கள் இருக்குது, எல்லாமே இருக்கும். உடுப்பு துவைக்கிறதுலேருந்து எல்லா வசதிகளும் இங்கே இருக்கும். ஹாலிடே ஹோம் இண்டக்குள்ளே அங்கே அதுதான் என்ன சொல்ல சிறப்பம்சம். இப்போ நாங்கள் இது ரோம் சிட்டிக்குள்ளே போயிட்டு நான் ஹோட்டலோட புக் பண்ணி இருந்தால் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு கிடைக்காது. அதுவும் இந்த அமௌண்ட். இப்போ எங்களுக்கு நாங்கள் 6 பேர் புக் பண்ணுற ஒரு சைஸ் இருக்க ஒரு நான் ஹாலிடே ஹோம் தான் புக் பண்ணேன். எனக்கு €300 அவ்வளவுதான் வந்துச்சு. அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ மலிவான ஒரு பேக்கேஜ்ன்னு சொல்லுங்கள், 3 நாள். அப்போ இங்கே பாருங்கள், இட்டாலியை பொறுத்தவரையில் உண்மையாகவே எனக்கு நான் போய் வியந்த இடம் வெதர்லேருந்து அங்கே எங்களோட இலங்கை இந்தியா போல் ஒரு ஃபீல் வந்தது. என்ன, அங்கே எல்லாமே இருக்குது. நாங்கள் பார்த்து அந்த மரத்துலேருந்து வீட்டிலேருந்து வாழை மரத்துலேருந்து எல்லாமே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தீங்க. அப்போ எனக்கு அந்த ஃபீல் வந்தது இட்டாலியை பொறுத்தவரையில். சரி, நான் இப்போ என்னென்னு சொன்னால், நான் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் பாருங்களேன். இந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து ஒவ்வொரு ஏரியாவாக காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும், இன்னும் நீங்கள் ஹாலிடே ஹோம் புக் பண்ணுறாங்களுக்கு ஓகே இப்படி ஒரு ஐடியா வரும். ஹாலிடே ஹோம்னு அடித்தாலே வரும். அது ஈரோ கேம்ன்னு இருக்குது, அதில் போய் புக் பண்ணுங்கள். மிக சீப்பாக இருக்கும் உங்களுக்கு. எல்லா வசதியும் இங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. ஆனால் மிக விலை குறைஞ்ச அளவில் நீங்கள் அங்கே தங்குபட வசதியெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க, எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணிங்க. தண்ணி அது ஃபுல்லாக நிறைஞ்சு அப்படியே கொட்டி விடும். இது பாருங்கள், நான் இப்போ மெல்ல அதை ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறேன்னு சுற்றிட்டு இந்த ஸ்விம்மிங் பூலில் நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், அங்கே என்னென்ன டைப்பில் இந்த வீடுகள் எல்லாம் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அந்த ஹாலிடே ஹோம் இங்கே பாருங்கள், இங்கே சைடில் ஒரு என்ன சொல்கிறது கஃபே இருக்குது. நாங்கள் ஸ்விம்மிங் பண்ணிகிட்டே அதுக்கப்புறம் கோப்பி ஒன்று அடிச்சுட்டு, இல்லை கூழ்பானை ஒன்று அடிச்சுட்டு, திருப்பி தண்ணிக்குள்ளே பாஞ்சி திருப்பி கோப்பியை குடிச்சிட்டு ஒரு பண்ணை கடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபன் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம். சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்குரிய அளவில் ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. பெரியாக்கள் விளையாடுற அளவுக்கு உரிய ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. பார்த்தாலே தெரியும், இதெல்லாம் சின்னாக்கள் விளையாடுறதுக்குரிய அந்த பெருசாக ஆழம் இருக்காது. எவ்வளோ அழகாக இருப்பேன். அந்த பின்னுக்கு இருக்குது பேக்ரவுண்டை பாருங்கள். ஒரு மரங்கள் சும்மா இங்கே பாருங்கள். நான் சொன்ன வாழை தோட்டத்தை பார்த்தில்ல, இட்டாலியில் வாழை தோட்டம், வாழைக்குள்ளே சும்மா தண்ணி இது நிரம்பி அப்படி ஒரு கொட்டும் சும்மா அந்த மாதிரி இருக்கும். சரி, முக்கியமான ஒரு விடயத்துக்கு வரும். என்னென்று சொன்னால் ரோம் உங்களுக்கு தெரியும், இட்டாலியில் இருக்க ஒரு பெரிய ஒரு சிட்டி. இங்கே அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருவாங்க. எப்போ பார்த்தாலும் நெருக்க கூட்டமாக இருக்கும். அங்கே ஹோட்டல் புக் பண்ணி
எடுக்கிறதுன்றது மிக ஒரு அப்படி நீங்கள் புக் பண்ணாலும் சிட்டிக்குள்ள நல்ல ஹோட்டல் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும், விலை கூட கொடுக்கணும். அதிலிருந்து அரை மணித்தால் ஓட்டம் தான். இங்கேருந்து டிரெக்டாகவே பஸ் போகுது அந்த சிட்டிக்கு. அப்போ நாங்கள் இப்படி கொஞ்சம் இயற்கையோடு இருந்து கொண்டு பிள்ளைகளுக்கு விளையாடி கொண்டு அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தரக்கூடிய வகையில் தான் இந்த நான் ஹாலிடே ஹோமை வந்து புக் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், எல்லா சின்னாக்கள் விளையாடக்கூடிய அவ்வளவு நிறைய விளையாட்டு அம்சங்கள் இருக்குது, மேடை இருக்குது, மியூசிக் ப்ரோக்ராம் எல்லாம் நைட்டில் நடக்கும். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கலாம். சிலாக்கள் 1 மாதம் 2 மாதம் 3 மாத கணக்கில் குறைஞ்சி இருப்பேன். இது ஒரு டைப் ஆஃப் என்ன சொல்கிறது ஹாலிடே ஹோம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து நல்ல பெரிய கிங் சைஸ் பெட் இருக்குது, வெளியில் அழகான என்ன சொல்கிற கதிரைகள் இருக்குது. எல்லா வசதியும் இந்த டைப் ஆஃப் ஹாலிடே ஹோமில் இருக்கும். நான் நினைக்கிறேன் இது 4 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு இந்த ஹாலிடே ஹோம் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் ஒவ்வொரு தரத்தில் இருக்கும். நீங்கள் இப்போ 10 பேர் போனால் 2ஆக தான் போகலாம், மேக்ஸிமம் 8 பேர் தங்கலாமான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் டென்ட் அடிச்சிருக்காங்க பாருங்க. டென்ட்டும் அடிச்சிருக்கலாம். ஒரு 30-40 பவுண்ட் ஹீரோவை கொடுத்தா டென்ட் அடிச்சுட்டு நாங்கள் அங்கே இருக்கலாம். டென்ட்டு மாதிரி அடித்து பார்த்தேன். இதெல்லாம் பார்த்தா டென்ட் அது ஒரு அனுபவம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். காட்டுக்குள்ளே வந்து டென்ட் அடிச்சிருக்கிற மாதிரினா அதை நாங்கள் புக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட்டுக்கு உள்ளே போனால் உங்களுக்கு நீங்கள் வெளியிடாமல் எங்கேயே போக தேவையில்லை. இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது பாருங்கள். உள்ளே போய் காட்டுற இந்த மார்க்கெட்டுக்குள்ளே பாருங்கள் என்னென்ன எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு ஐடியா வரும். பாருங்களாம், இந்த டைமிங் காட்டுற மாதிரி 7:30 12:30 மட்டும் நைட்டில் இருக்குது. தாராளமாக போதும். உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் ஓடி போய் சாமானை வாங்கிட்டு சமைக்கலாம். இங்கே பாருங்கள், சலாட்டில் இருக்குது. மரக்கறி எல்லா வகையும் பொதுவாக இருக்கும். பழங்கள் இருக்குது, ஜூஸ் ஐட்டங்கள் இருக்குது, தேசிக்காயிலேருந்து எல்லாமே இருக்குது இங்கே. அப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை. நாங்கள் மசாலா சாமான் தான் இருக்குது. அது கொஞ்சம் அந்த என்ன சொல்கிற மிளகாய் தூள் அதுகள் இருக்காது. மற்றும்படி எதுவும் இருக்கும். கேக் ஐட்டங்களில் இருந்து பிஸ்கெட், இந்த பாஸ்தா, இட்டாலியனாக தெரியும் உங்களுக்கு, பீஸா, பாஸ்தா இதுகள் தான் கூட இருக்கும். எல்லா சோஸ் ஐட்டங்கள் இருக்குது. தக்காளி சோஸ் அப்படி ஸ்வீட் இருக்குது. இந்த பேக்கரி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. பான் இந்த இருக்குடாப்பா, என்னது மிளகாத்தூள், காலிக்க பவுடர், அது இது எல்லாமே இருக்குது. நீங்கள் கவலைப்படவுன்னா இங்கே அந்த பேர் அடித்தாலே உங்களுக்கு கூகுளில் வரும். சரியா, முன்னுக்கு நான் பேர் முதலாவது தொடக்கத்திலே அதில் பேர் போட்டிருக்கிறேன். அடுத்தது குடிபான வகையிலேருந்து எல்லாம் இங்கே நீங்கள் பயப்படையே தேவை. தண்ணி பொட்டிலேருந்து ஐஸ்கிரீமிலேருந்து சரியோ உடுப்பு வகையும் இருக்குது. காட்டுறீங்க க்ரீம் ஐட்டத்துலேருந்து சன்க்ரீம்லேருந்து ஐஸ்கிரீம் எல்லாம் இருந்தால் அடிக்கி கிடக்கான் உள்ளுக்குள்ளே. ஏனென்றால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்து சமையல் பாத்திரங்கள்லேருந்து எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. சமைக்கிறதுக்கு அத்தனை பாத்திரம், கோப்பை, சட்டி எல்லாமே இருக்கிறதால நீங்கள் சாமானை வாங்கி கொண்டு சமைச்சு ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபீல் வரும் உங்களுக்கு உண்மையாகவே. ஆனால் ஒரு 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 வித்தியாசமான ஒரு இடத்துலேருந்து அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து உடுப்புலேருந்து, க்ரீமிலேருந்து, விளையாட்டு ஐட்டங்கள்லேருந்து எல்லாமே இருக்குது. மைன் போத்தல்லேருந்து என்ன வேணும், இதை விட என்ன வேணும்? 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நமக்கு கிடைக்காது. அப்போ வட்டியாக தாராளமாக 7 நாள் தங்கி ஒரு அலுப்பு ஒரு போரிங் இல்லாமல் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம். இங்கே பாருங்க, அழகாக இருந்தது. இந்த இயற்கையை ரசித்து கொண்டு இதுக்கு அங்கால ஃபுல்லாக இது இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. உள்ளுக்குள்ளே நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குது. உங்களுக்கு சமைக்க இயலாது, உங்களோட வீட்டை வந்து உங்களோட ஹாலிடே ஹோமில் வந்து சமைக்க இயலாதுன்னு சொன்னால் இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான சாப்பிடலாம், குடிக்கலாம், எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த பக்கத்தில் வந்து பீட்சா ஷாப் கடை இருக்குது, பீட்சா கடை எல்லாம் இருக்குது. அதால் சும்மா கப்பலாக வந்தால் கூட என்ஜாய் பண்ணக்கூடிய தரமான இடம். பஸ் எடுத்தால் ரோம் சிட்டிக்குள்ளே போய் ரோமையும் என்ஜாய் பண்ணலாம். இட்டாலியிலேயே இருக்கிற ஒவ்வொரு அந்த அழகையும் ரசிக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த இடம் என்று சொல்லலாம் பீட்சா கடை. அது நைட்டில் எவ்வளோ அழகாக இருக்கும்னு பாருங்கள். லைட்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். இதை வந்து அந்த லிங்க் பாருங்கள், அந்த பேரை போட்டு அடித்து பாருங்கள். நீங்கள் இட்டாலி போகிறேன்னு சொன்னால், இல்லை இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் புக் பண்ணலாம். ஒரு பிரயோஜனமாக பயனுள்ள ஒரு காணொலியாக இந்த காணொலி இருக்கும். இந்த முன்னுக்கு இருக்கிறதெல்லாம் வந்து உடுப்பு கழுவுற இடங்கள். நீங்கள் கொமனா இப்போ டென்ட் இருக்குது தானே, டென்ட்டில் தங்குறாங்கலாம் கொமனா வந்து குளிக்கலாம் இங்கே. அப்போ எல்லாத்துக்கும் தனி பெரிய வீடு எடுத்தால் அதுக்குள்ளே பாத்ரூம் எல்லாம் இருக்கும். அப்போ சின்ன டென்ட் அடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கொமனா குளிக்கிறதுக்கெல்லாம் இருக்குது. ஸோ
இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காணொலி இட்டாலியிலேருந்து வரப்போகுது. அதனை தொடர்ந்து சுவிஸில் தரமான இடத்துல நல்ல காணொலி எடுத்து அதையும் பார்க்க போகிறோம்.